வணக்கம் என் அன்பு சகோதர சகோதரிகளே. இன்று நான் உங்களுக்கு ஒரு மேடை பேச்சை கொடுக்க வரவில்லை. உங்கள் வாழ்க்கை போரில் உங்களை பாதுகாக்கும் ஒரு கவசத்தை கொடுக்க வந்திருக்கிறேன். வாழ்க்கை என்பது ஒரு போர்க்களம். ஒவ்வொரு நாளும் இந்த உலகம் உங்களை வீழ்த்தவோ அல்லது உங்கள் ஆற்றலை உறிஞ்சவோ காத்து கொண்டிருக்கிறது. ஏன் என் தன்னம்பிக்கை ஒரு புயல் காற்றில் சிக்கிய மெழுகுவர்த்தியைப் போல ஆடிக்கொண்டிருக்கிறது என்று நீங்கள் எப்போதாவது யோசித்ததுண்டா? அதற்கான ரகசியம் நீங்கள் எங்கு செல்கிறீர்கள் என்பதில் மட்டுமல்ல, எந்த இடங்களுக்கு போக மறுக்கிறீர்கள் என்பதில் தான் இருக்கிறது. சுவாமி விவேகானந்தர் சொன்னார், ஒரு லட்சியத்தை எடுத்துக்கொள்ளுங்கள், அதையே உங்கள் வாழ்க்கையாக மாற்றுங்கள். ஆனால் அந்த லட்சியத்தை அடைய உங்கள் ஆன்மா ஒரு பலமான கோட்டையாக இருக்க வேண்டும். இன்று உங்கள் விதியை அழிக்கும் 10 விஷமகுணம் உள்ள இடங்களை பற்றி நான் சொல்லப் போகிறேன். குறிப்பாக 4வது மற்றும் 10வது இடங்களை கவனமாக கேளுங்கள். அவை உங்கள் வெற்றியை தின்று தீர்க்கும் அமைதியான கொலையாளிகள். முதலாவது, உங்களுக்கு மரியாதை இல்லாத இடம். உங்கள் வாழ்க்கையின் ஒரே நாணயம் உங்கள் சுயமரியாதை மட்டும்தான். எங்கு உங்கள் வார்த்தைகள் கேலி செய்யப்படுகிறதோ அங்கு செல்வது உங்கள் ஆன்மாவை நீங்களே கொல்வதற்கு சமம். அவமானப்படும் தங்க சிம்மாசனத்தை விட மரியாதையோடு அமரும் ஒரு சாதாரண மரத்தடி மேலானது. 2வது, அலங்கரிக்கப்பட்ட வலை. ஒளியே நறுமணம் வீசும், ஆனால் உள்ளே அழுகி போயிருக்கும் சில இடங்கள் உண்டு. ஒரு சில நிமிட இன்பத்திற்காக உங்கள் குணமே அங்கு ஏலம் விடப்படும். உங்கள் குணத்தை பாதுகாத்துக் கொள்ளுங்கள். உங்கள் மரணத்திற்கு பிறகும் உங்களுடன் வருவது அது மட்டும்தான். 3வது, நிழல்களின் அறை. மக்கள் தங்கள் கவலைகளை மறக்க செல்லும் மதுக்கடைகளும் போதை கூட்டங்களும். உலகத்தை வெல்ல நினைப்பவனுக்கு தெளிவான அறிவு வேண்டும். தன் சொந்த ஆசைகளையே வெல்ல முடியாதவன் எப்படி இந்த உலகத்தை வெல்ல முடியும்? 4வது, இது மிக கொடிய ஒரு பொறி. உங்களை ஒரு முறை முதுகில் குத்தியவனின் வீட்டிற்கு மீண்டும் ஒருபோதும் செல்லாதீர்கள். பாம்பு தன் சட்டையை உரிப்பதால் அது மீனாக மாறிவிடாது. துரோகியின் புன்னகை என்பது ஒரு கத்திக்கு அணிவிக்கப்பட்ட உரை. 5வது, அப்பாவி உயிர்கள் துன்புறுத்தப்படும் இடம். இரக்கமற்ற தன்மையை கொண்டாடும் இடங்களில் நீங்கள் இருந்தால் உங்கள் இதயம் மெல்ல மெல்ல கல்லாக மாறிவிடும். ஒரு வீரன் என்பவன் கருணை உள்ளவனாக இருக்க வேண்டும். ஏமாற்றுக்காரர்களின் இருப்பிடம். 6வது, நாணயமற்றவர்களின் கூட்டம். 4 திருடர்களுடன் நீங்கள் அமர்ந்தால் 5வது திருடனாக நீங்கள் மாறுவீர்கள். கசப்பான உண்மையாக இருந்தாலும் நேர்மையாக பேசுபவர்களின் கூட்டத்தை தேடிச் செல்லுங்கள். 7வது, கண்ணாடிகளின் அரண்மனை. நான் எனது என்று மட்டுமே பேசுபவர்களிடம் வளர்ச்சி இருக்காது. கனிகள் நிறைந்த மரம் எப்படி தலை வணங்கி இருக்குமோ அதுபோலத்தான் உண்மையான அறிவாளியும் இருப்பார். சோம்பேறிகளின் மண்டலம். 8வது, சாகுடன். எந்த வேலையும் செய்யாமல் அடுத்தவர்களை குறை சொல்லிக் கொண்டும் பொழுதை கழிக்கும் இடங்கள் இவை. நீங்கள் கழுகுகளுடன் பறக்க விரும்பினால் வாத்துகளுடன் நீந்துவதை நிறுத்த வேண்டும். பிரிவினைவாதம் இருக்கும் இடம். 9வது, குறுகிய மனப்பான்மையின் கிணறு. சாதி மதம் என்று பிரித்து பேசி வெறுப்பை விதைக்கும் இடங்கள் மனித குலத்தின் எதிரி. கடலை போன்ற பரந்த மனதை கொண்டிருங்கள். நம்பிக்கையற்ற பள்ளம். 10வது, மிக முக்கியமான இடம். இது உன்னால் முடியாது என்று சொல்லும் இடம். உங்கள் கனவுகள் மீது குளிர்ந்த நீரை ஊற்றும் இடங்களில் இருந்து வெளியேறுங்கள். ஒரு இடம் உங்களை சிறியவனாக உணரச் செய்தால் அங்கிருந்து ஓடிவிடுங்கள். என் அன்பு நண்பர்களே, உங்கள் விதி உங்கள் கைகளில் தான் இருக்கிறது. புகழை விட மரியாதையை தேர்ந்தெடுங்கள். சௌகரியத்தை விட வளர்ச்சியை தேர்ந்தெடுங்கள். உங்கள் இதயம் அந்த பரம்பொருளின் ஒரு சுடர். எந்த இடமும் உங்கள் ஒளியை அணைக்க விடாதீர்கள். தன்னம்பிக்கையுடன் இருங்கள். உங்கள் கனவுகளை நோக்கி ஓடுங்கள். நன்றி.